ஸோ ஆயுர்வேதா மருத்துவம் இல்லைங்களா, ரொம்ப நல்ல மருத்துவம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மருத்துவம். ஜாயிஸ் இருக்குது. மேலும் வந்து இந்த அலோபதி சிஸ்டத்தை விட ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ரொம்ப நல்லது. அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ இது வந்து அதர்வன வேதா போன்ற வேத நூட்களில் இருந்து வந்ததாக கூறப்படுது. இந்திய பாரம்பரிய ஒரு மருத்துவ முறை இது. ஆயுர் என்றால் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க, வேதா என்றால் வேத அறிவு என்று பொருள். ஸோ வந்து தௌஹீத் அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய சில தௌஹீதுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய, தௌஹீதுக்கு முரணாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதம் தோஷம் என்றெல்லாம் சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம். இது போன்ற தத்துவ அடிப்படையில் மனித உடல் இயங்குது என்று சொல்லுவாங்க. ஸோ குணம் தருபவன் அல்லாஹ் மட்டும்தான். ஒரு சக்தியோ ஒரு கிரகமோ ஒரு தத்துவ சமநிலையோ இது போன்றவற்றை சுயசக்தியாக நம்புவது தௌஹீதில் குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி அது தனியாக இயங்கும், தனியாக குணப்படுத்தும் அப்படின்னு நம்புவது வந்து ஒரு தௌஹீதுல குறைபாடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மேலும் ஆயுர்வேதத்துடைய சில பகுதிகள் பார்த்திங்கன்னா, மந்திர ஜபங்கள் செய்வது, கிரகத்தை சாந்திப்படுத்துவது, தெய்வ வழிபாடுகள் இருக்குது, தந்திர முறைகள் இருக்குது. இவை எல்லாம் இஸ்லாமில் ஹராமான விஷயமாக இருக்குது. ஸோ வந்து மந்திரம் வந்து அந்த ருக்கியா ஷிர்கான ருக்கியாக்களாக இருந்தால் அது ஹராமானது, மருத்துவ முறைகளாக இருந்தால். சுனன் அபுதாவுதில் ஹதீஸ் பார்க்கலாம். மேலும் வந்து வேத தத்துவத்தின் அடிப்படையில் இது அமைஞ்சிருக்கு. கர்மா போன்ற சித்தாந்தங்கள் இது இருக்குது. பூர்வ ஜென்ம விளக்கங்கள்லாம் இது இருக்குது. இவையெல்லாம் அக்கீதா ரீதியாக முரண்பாடான சில விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா, எனர்ஜி பேலன்ஸு, சக்ரா ஹீலிங்கு, காஸ்மிக் வைப்ரேஷன் என்றெல்லாம் சொல்லுவாங்க நவீன காலத்தில். இவை அனைத்தும் நவீன பெயரில் பழைய தத்துவத்தை கொண்டு வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஹிந்துயிசம் தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஸோ மூலிகை மருந்து கண்டிப்பாக ஹலாலானது, கண்டிப்பாக யார் வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆயுர்வேதத்தில் விஞ்ஞானத்தின் மூலியமாக சோதனை செய்யப்பட்ட இயற்கை சிகிச்சைகள் அனுமதி இருக்குது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வேத மந்திரங்கள், கிரக சக்தி நம்பிக்கை, கர்மா மருத்துவம், இதெல்லாம் அக்கீதால முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ மருத்துவம் என்பது ஒரு விஞ்ஞானம், அதை பயன்படுத்துறது தவறு கிடையாது. ஆனால் அதை மத தத்துவத்தோடு சேர்த்து பயன்படுத்தினா அப்போ தான் அதில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலிகை அறிவை பயன்படுத்தலாம், ஷிர்க் இல்லாத விஷயங்களில். தத்துவ அடிப்படையை தான் நம்ம நிராகரிக்கணும். குணம் தரக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். மருந்து வந்து ஒரு காரணம்தான், மருந்தே பூர்ண நிவாரணத்தை நம்ம தந்துடாது. அல்லாஹ் நாடினா தான் அது பயன் அளிக்கும். எத்தனையோ பேர் மருந்துகள் சாப்பிட்டு பயன் அளிக்கலை, ஏன்னா இறைவனுடைய நாட்டம் அதில் இல்லை.